பிரைஸ் லார்ட். இந்த பதிவில் நாம் எதை குறித்து பார்க்கலான்னா, ஒரு சின்ன டைம் லைன் அதை குறித்து பார்ப்போம். அதாவது அப்ரகாம் ஐயாவிலேருந்து அப்ரகாம் ஐயா பிறந்ததுலேருந்து யாக்கோபு ஐயா மரிக்கிற வரைக்கும் நடந்த அந்த விஷயங்களை டைம் லைனோடு பார்ப்போம். சரிங்களா? உண்மையிலே கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். பாருங்கள், அப்ரகாம் ஐயா பிறந்து 100வது வயசில் ஈசாக் ஐயா பிறக்கிறாங்க. சரிங்களா? அப்போது 100வது வயசில் பிறந்த ஈசாக் ஐயாவுக்கு 40 வயசு ஆகும்போது கல்யாணம் ஆகுது. அப்போது அப்ரகாம் ஐயாவுக்கு 140 வயசு. சரிங்களா? அப்புறம் 60 வயசில் தான் ஈசாக் ஐயாவுக்கு குழந்தை பிறக்குது. அப்போது அப்ரகாம் ஐயாவுக்கு 160 வயசு ஆகுது. அப்போ பிறக்கும்போது வயிற்றுக்குள்ளே ரபேக்கலம்மா வயிற்றுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம் நடக்குது இல்லைங்களா? அப்போது அதை போய் கர்த்தரிடத்தில் விசாரிக்க போகணுன்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது பாருங்கள். அந்த வசனத்தின்படி ரபேக்கலம்மா யார்கிட்ட போய் விசாரித்தாங்க தெரியுங்களா? அப்ரகாம் ஐயா கிட்ட தான் போய் விசாரித்தாங்க. அப்ரகாம் ஐயா தான் சொன்னார், இப்படி உங்கள் வாயத்தில் 2 சந்ததி பிறக்கும் அப்படின்னு சொல்லி, ஒன்று இளையவன் மூத்தவன் இளைவனை சேவிப்பான் அப்படிங்கிறதெல்லாம் யார் சொல்லி அனுப்பிச்சதுன்னா அப்ரகாம் ஐயா தான் இதை சொல்லி அனுப்புவார். சரிங்களா? ஏன்னா அப்ரகாம் ஐயாவுக்கு அப்போ 160 வயசு. அப்போ யாக்கோபு ஐயாவுடைய 15வது வயசில் தான் அப்ரகாம் ஐயா மரிக்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் அப்ரகாம் ஐயாவுக்கு 175 வயசு ஆகுது. அப்போ பாருங்கள், யாக்கோபு ஐயாவோட 60வது வயசில் யாக்கோபு ஐயாவோட 60வது வயசில் யாக்கோபு ஐயாவுக்கு 12 பிள்ளைகளும் பிறந்து முடிச்சிட்டாங்க. அப்போ 12 பிள்ளைங்க இருக்கிறாங்க 60வது வயசப்போ. ஏன்னா ஏசா 40 வயசில் கல்யாணம் பண்ணுவார். அப்போ தான் அந்த சேஷ்ட புத்திர பாகம் போய், அதாவது ஈசாக் ஐயாவோட ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு கிடைக்கும்ன்றதுனால யாக்கோபு ஓடி போவார் இல்லைங்களா? லாபான்கிட்ட ஓடி போவார் இல்லைங்களா? அப்போ 40 வயசு ஆகும். அப்போது யாருக்குன்னா யாக்கோபு ஐயாவுக்கு. அந்த 40 வயசுலேருந்து அவர் 20 வருஷம் லாபான்கிட்ட இருப்பார். லாபான்கிட்ட 20 வயசு இருப்பார். அப்போ 60 வயசு அங்கேருந்து கிளம்பி வரும்போது அப்போ 12 பிள்ளைகளும் அவருக்கு, அதாவது வழியிலே பிறந்துருவாங்க இல்லையா? 12 பிள்ளைகளையும் பிறந்துருவாங்க. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஈசாக் ஐயாவுக்கு 120 வயசு ஆகும். சரிங்களா? அப்போ ஈசாக் ஐயா அதுக்கப்புறம் தன் பேர பிள்ளைகளோட இருந்திருக்கார். சரிங்களா? ஏன்னா ஈசாக் ஐயா மரிக்கும் போது அவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா 180 வயசு. 180 வயசில் தான் அவர் மரித்தார். அப்போது ஈசாக் ஐயாவோட யாக்கோபு ஐயாவோட பசங்கள்லாம் கண்டிப்பாக பார்த்து பேசி பழகியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ யாக்கோபு ஐயாவுக்கு 120 வயசு ஆகும்போது தான் 120 யாக்கோபு ஐயாவுடைய 120வது வயசில் தான் ஈசாக் ஐயா மரிக்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் அவருக்கு 180 வயசு ஆகுது. சரிங்களா? அப்போது யாக்கோபு ஐயா அதுலேருந்து இன்னொரு 10 வருஷம் அங்கேயே இருந்துட்டு, கானான் தேசத்துலேயே இருந்துட்டு, யாக்கோபு ஐயாவோட 130வது வருஷத்தில் தான் எங்கே வருவார்னா எகிப்துக்கு வருவார். 130வது வருஷம் எகிப்துக்கு அங்கேருந்து ஒரு 17 வருஷம் உயிரோடு இருந்து 147வது வயசில் அவர் மரிப்பார். அப்புறமா தான் கொண்டு அடக்கம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பைபிளில் பார்த்தோம்னா யாக்கோபு ஐயா, அப்ரகாம் ஐயா, ஈசாக் ஐயா, யாக்கோபு ஐயா, அவரோட பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப தனித்தனியாக இருந்த மாதிரியும் ஒருத்தர் பார்க்காத மாதிரியே இருக்கிற மாதிரி தெரியும் இல்லைங்களா? ஆனால் உண்மையிலே அப்ரகாம் ஐயா யாரை தூக்கி வச்சு கொஞ்சிருப்பார்னா யாக்கோபு ஐயாவை தூக்கி வச்சு கொஞ்சிருப்பார். ஏன்னா யாக்கோபு ஐயாவோட 15வது வயசில் தான் அப்ரகாம் ஐயா மரித்தார். அப்போ ஈசாக் ஐயா என்ன பண்ணியிருப்பார்? யாக்கோபு ஐயாவோட பிள்ளைங்களை தூக்கி வச்சு கொஞ்சிருப்பார். ஏன்னா ஈசாக் ஐயா மரிக்கும்போது லேவிக்கு 60 வயசு, யூதா ஐயாவுக்கு 60-61 வயசு இருக்கும், ரூபனுக்கு 64 வயசு, சிமியோன் இருக்கார் இல்லையா? சிமியோனுக்கு 63 வயசு. அப்போ தான் ஈசாக் ஐயா மரிக்கிறார். அப்போ பாருங்கள், அவங்களாம் எவ்வளோ தூரத்துக்கு. ஏன்னா ஈசாக் ஐயாவுக்கு பயபக்திக்குரியவர் சொல்லி யாக்கோபு ஐயா சொல்கிறார் இல்லைங்களா? யாக்கோபு ஐயா எந்த அளவுக்கு அவங்களோட பழகியிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருத்தரோட நல்ல நெருக்கத்தோடு பழகி வாழ்ந்தவங்க. சரிங்களா? ஆனால் நம்ம வசனத்தில் பார்க்கும்போது என்னமோ இவங்க பார்த்துடாத மாதிரி, ஒரு பட்டும் படாதவங்க சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஆனால் எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசி பார்த்து ரொம்ப நெருக்கம் பழகினவங்க எப்போ தன்னுடைய கடைசி காலங்கள்லையும். சரிங்களா? அதனால தான் யாக்கோபு ஐயாவை குறித்து யார் போய் ரபேக்காலமாட்ட யார் சொல்லுதுன்னா அப்ரகாம் ஐயா தான் சொல்லியிருப்பார். ஏன்னா அப்ரகாம் ஐயா தான் தேவனோடு எப்பவுமே பேசி சஞ்சரிச்சுட்டு இருக்கவர். அதனால தான் அவர் கர்த்தரிடத்தில் விசாரிக்க போனான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அவங்க போவாங்கன்னா எங்கன்னா அவர் அப்ரகாம் ஐயா எங்கே இருந்தார் அப்படின்னா பெர்சபா இருந்தாங்க. அப்போ பெர்சபாவுக்கு போவாங்க. சரிங்களா? இவர் எங்கே இருந்தார்? லகாய் ரோய்ங்கிற இடத்துல இருந்தார். அங்கேருந்து அவர் பெர்சபாவுக்கு போய் அந்த ரபேக்காலம்மா போய் கேட்பாங்க.
அப்போ தேவனுடைய வார்த்தையை ஆபிரகாமே சொல்லுவார். ஸோ இப்படி நிறைய ரகசியங்கள் பைபிளை நீங்கள் நம்ம நல்லா கூர்ந்து பார்க்கும்போது, கவனிக்கும்போது நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம இன்னும் அதுக்கு அதிகமாக கர்த்தருடைய விஷயங்களை, பைபிள் உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய சங்கதியை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவ சமூகத்தில் நம்ம காத்திருந்தோம்னா கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்த போதுமானவராக இருக்கார். பிரைஸ் தி லார்ட்.